அன்பாளன் இந்த அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்துக்குது. அந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திரிகை செய்தியாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு துறையின் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7997 வேகன்சி பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கு அறிவிப்பு வெளியாக இருக்குது. அந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா நாளை முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி பார்த்திங்கன்னா எந்த சேனல்லையுமே அதிகம் வந்திருக்காது, நம்ம சேனலில் தான் முதல்ல நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது, சத்துணவு துறையில் நோட்டிஃபிகேஷன் விண்ணப்பம் எல்லாமே வரப்போகுது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்களா, மற்ற சேனலோட பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கலாம். ஒன்றுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிவிச்சுட்டு இருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம் வாரியாக பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டு பிடிஎஃபாக வேணுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிங்க. அந்த டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஜாப்ஸு, ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வரும். நீங்கள் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாளை முதல் பார்த்திங்கன்னா விண்ணப்பம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும், குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நீங்கள் புது விவசாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்திரிகை செய்தி வெளியிடுதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பத்திரிகை செய்தி வெளியான நாள்லேருந்து 2வது நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திரிகை செய்தி 7ஆம் தேதி வந்துச்சு. ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6/4/2025 பார்த்திங்கன்னா கடிதம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் காலம் பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த நாள்லேருந்து 10 நாள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்ப காலம் 10, அந்த விண்ணப்ப காலம் பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே 10 நாள் பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி அடுத்த 5 நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் எலிஜிபிளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அடுத்த 5 நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ முடித்த 3வது நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியாணை வழங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா உங்கள் கைக்கு வந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தி வெளியிடுறதுலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதுலேருந்து மொத்தம் 40 நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்ட வயசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. சமையல் உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரியலூர் மாவட்டத்துக்கு 178, சென்னைக்கு பார்த்திங்கன்னா 171 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்திற்கு நான் பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துக்குங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வேணுன்னா நீங்கள் டெலிகிராம் குரூப் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 8997 சொல்லி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வெளியிட்டது பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் வெளியிட்டிருக்காங்க. இந்த 8997 வேகன்சி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்க இப்போ பார்க்கலாம். உங்களை பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் தான், சத்துணவு அமைப்பாளர் மற்றும் சமையலாளர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியாகலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 8997 வேகன்சி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு கல்வி தகுதி உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படி எல்லாம் தோல்வி அடைஞ்சிங்க பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 பார்த்திங்கன்னா குறையும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்பளம் உங்களுக்கு 3000லேருந்து 9000 வரைக்கும் மாத ஊதியமாக பெறுவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஒரு சில கொஷின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னீங்களாவே பார்த்திங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. விண்ணப்பிக்க முறைன்னு சொல்லி கொடுத்துறோம். விண்ணப்பம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க போகுது. ஆஃப்லைனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துறோம். நம்ம ஏற்கனவே பார்த்து தான் பத்திரிகை செய்தி பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குது. அது பிடித்தா பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிப்பு வெளியே நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட வெளியாக இருக்குது. அப்படி வெளியாகும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா நாளைக்கு விரிவாக பார்க்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.